இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். கெனிஷா சொன்ன விஷயங்களாக பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜெயம் ரவி அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவர் படம் நடிக்க போவதில்லையாவும் அவர் கோவப்பட்டு ஒரு விஷயம் அவரோட எமோஷன்ஸ் அவர் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இது மீடியாவில் காமிக்க வேண்டிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பேச வேண்டியதெல்லாம் ஒரு சோஷியலாக பேசுகிறோம். மக்கள் கஷ்டப்படுறாங்க, எக்கனாமிக் ரைசஸ் அது மாதிரி பிரச்சனை நம்ம பேசுனோன்னா நல்லாயிருக்கும். அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற அளவுக்குலாம் இது பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 14 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. 4 வருஷம் பேசவே இல்லைன்னு தெரியுது. பசங்க கூட பார்க்க விடலை, பேச விடலைன்னா அவர் லீகலாக அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மூவ் பண்ணணுமோ அப்படி தானே மூவ் பண்ணணும். ஏதோ அடிமையாகவே ஜெயம் ரவி ஒய்ஃப் ஜெயம் ரவி அடிமையாகவே வீட்டில் வச்சுருந்ததாகவும் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இருந்தாலுமே அதுக்கு அவர் கெனிஷாவோட பழகி அந்த விஷயத்தை காட்டுறதுன்றது அது திரும்பி தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க ஒய்ஃப் பண்ணது தப்பாக இருந்தாலும் அது கோர்ட்டில் கிளியராக சாட்சியோட என்ன விஷயமும் சொல்லிட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சிட்ருக்கோம். அப்புறமா அதுக்கு அடுத்தது கெனிஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பண்ணியிருக்கலான்றது என்னோட கருத்து. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே இது பிடிக்கல. அவங்க 2 பேரும் அப்படி பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவங்க இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவங்க கூட போயிட்டு அதை ஏன் நீங்கள் நார்மலைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறீங்க, எங்கேயாவது போகிறீங்க வரீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பசங்க பார்க்கும்போது என்ன நம்ம அப்பா இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க இதனால். ஸோ இன்றைக்கி இருக்க சிஎம்மோட பர்சனல் விஷயங்களும் சரி, ஜெயமரோட விஷயம் சரி, இதெல்லாம் திரும்பி அகெயின் அதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பர்சனலாக அவங்களுக்குள்ள மியூச்சுவலாக முடித்த பிறகு தான் இன்னொரு விஷயம் எடுக்கணுமே தாண்டி அது இருக்கும்போதே ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு இதை கரெக்டுன்னு காட்டி அதை தப்பாக காட்டுறது தப்பாக தான் தெரியும். சார், நீங்கள் இப்போ கெனிஷா சொன்ன விஷயங்களாக பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவர் படம் நடிக்க போவதில்லையாவும் அவர் கோவப்பட்டு ஒரு விஷயம் அவரோட எமோஷன்ஸ் அவர் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? கெனிஷா அவங்கள விட்டு போனது ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை பற்றி நம்ம என்ன நடக்குது என்னென்னு நம்ம பார்க்காம நம்ம எதையுமே காசிப் பேசக்கூடாது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார் என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு அவங்க இங்கே போகிறாங்க, ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்கள தப்பாக பேசுகிறோம் ரொம்ப. அது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தெரில. நானும் பார்த்தேன் 2 பேரோட வீடியோ 2 பேர் கொடுத்துருக்காங்க. ரவிமோகன் சார் இப்போ கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னா அவரோட எமோஷன்ஸ், அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்காரோ அது எல்லாத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, அவங்களோட ரொம்ப பர்சனலாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வரதே ஃபஸ்ட்டு தப்பு. அது சோஷியல் மீடியாவில்ட்ட காமிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் அது கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் இல்லை, 2 பேர் பக்கத்துலேயும் என்ன நடந்தது நமக்கு முழுசாகவும் தெரியாது. ஸோ கமெண்ட் பண்ணுற இடத்துலையும் நம்ம முதல்ல கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பர்சனலாக வெளியில் ஷேர் பண்ணாமல் இவங்க டைரெக்டாக பேசிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு இன்டர்மீடியட் ஃபேமிலி வெல்விஷர் இருப்பாங்க, அவங்க மூலமாக வச்சு இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிக்கணும். செட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு, பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, லைஃப் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா விலகிட்டு அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கெனிஷா போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்குமே கெனிஷா அவங்களோட எமோஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு மீம் ட்ரோலாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது இன்னும் சொல்ல போனால், இது ஆக்சுவலாக முன்னாடி இது ஒரு ட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கெனிஷா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. இதுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு நான் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் அது சொல்லிவிட்டு அவங்க ட்ரால் பண்ணாதீங்க, மீம்ஸ் இது பண்ணாதீங்கன்ற அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாலுமே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை இன்னுமே ஒரு மீமாக போடுறதா இருக்கட்டும், ட்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அது போட்டதுமே ஒரு மீமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் நடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம பீப்புள்ஸ்க்கு அது என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது பாசிட்டிவ் கண்டென்ட் யாருமே கன்சியூம் பண்ணுறதே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட் போட்டிங்கன்னா ஓடாது, 10லேருந்து 100 அவ்வளோதான் முடிஞ்சு. அதே ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து தெருலேருந்து எங்கேயோ இருக்க அமெரிக்காவில் இருக்கவங்க கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டுக்கான லெவல் ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா,
வேறு முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காமல் அடுத்த வீட்டில் என்ன சண்டை, அவனுக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு அடுத்தவங்க லைஃப் பர்சனலில் வந்து வெளில எடுத்து அதை நோண்டி அதை ப்ராப்ளமாக போகிறனால அந்த நெகட்டிவ் வந்து ரொம்ப இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க அவங்க டிஆர்பிக்காக. ஸோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும், நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து கெனிஷா ஜெயம் ரவியோட இஷ்யூ தான் பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போது வந்து கேஸ் சிலிண்டர் பிரச்சனை இருக்குது, அப்புறம் நம்ம நாடு வந்துட்டு ஏதோ 3வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. டாலர் ப்ரைஸ் வந்து 95 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் 100 ரூபா தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலேயும் சரி, மக்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு அவன் யாரை லவ் பண்ணுறான், இவன் யார் கூட சுற்றுறான்றதுல தான் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து கவனிக்காதனால தான் இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம நாடே பின்தங்கி போயிட்டுருக்குன்ற மாதிரி தோணுது. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்ப்போம், அந்த விஷயம் நியூஸில் வந்தாலுமே மக்களோட கண்ணுக்கோ இல்லை வந்து எல்லாருக்குமே வைரல் ஆகுறது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு எதனா நடந்துட்டாதான். இப்போ நம்ம வந்து ரோல் மாடலாக யாரையாவது வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம அந்த ஆக்ட்ரஸை வந்து அட்மையர் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு லைஃப்பில் எதனா ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்து நிறைய பேருக்கு அப்போதைக்கு அதுதான் நியூஸ், அப்போதைக்கு அதுதான் சென்சேஷன்ங்கிற மாதிரி மாறல. இது வந்து மீடியா ஹவுசஸாக இருக்கட்டும், அவங்க சொன்ன விஷயங்கள் தான். மீடியா ஹவுசஸ் எல்லாருமே ஏன் இதை பற்றி பேசுறீங்கன்னு அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அதுதான் நமக்கு தீனிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு காசிப் கண்டென்ட்டாக மாறுதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீடியா இது ஒரு டோட்டலி ஒரு கண்டென்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் வரப்போகிறது, இவங்களோட ஃபோட்டோஸு, இவங்களோட இதெல்லாம் வச்சு மீடியா ஒரு கண்டென்ட்டாக தான் இது ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது இவங்க கிட்ட தானே அந்த கண்டென்ட் வருது. இதில் மீடியா ஹவுஸ் என்ன தப்பாக இருக்குது? நீங்கள் பண்ணுறதை தான் மீடியா ஹவுஸ் எடுத்து காட்டுறாங்களே தாண்டி பண்ணாதது அந்த ஒரு விஷயம் பேசல. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட அது ஒரு விஷயம் அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலாக மீடியா ஹவுசஸ் பண்ணுறது வந்து பெரிய தப்பு. ஏன்னா அவங்களோட டிஆர்பிக்காக இன்னொருத்தவங்க பர்சனல் எடுத்து ஆக்சுவலாக அது ஒரு இன்னுமே விட்னஸ் பண்ணல, அது ஆக்சுவலாக அது விட்னஸ் பண்ணல. பட் ஆனால் அவங்களே வந்து அவங்க டிஆர்பிக்காக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆர்ட்ரு வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பப்ளிக்காக பார்க்குறத விட அவங்க பர்சனலாக வந்து என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ஆகுது. அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் விமனுக்கு தான். ஒரு மென்னுக்குலாம் கேரக்டர் அசாசினேஷன் ஆகாது. யாரும் பேர் ரவிமோகனை போய் கேட்க போகிறது இல்லை, கேட்க போகிற கெனிஷாவை தான் கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு விமனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட கேரக்டர் தான் அங்கே அசாசினேட் ஆகுது. ஸோ அவங்க டிஆர்பிக்காக இந்த மாதிரி ஃபேக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். காசிப் வந்துட்டு நம்ம ஏரியாலேயே நம்ம வீட்டு பக்கத்தில் அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறது வந்து அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமேட்டு சோஷியல் மீடியாலேயும் காசிப் பேசிகிட்டே இருக்கோம். அதை வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த க்யூரியாசிட்டியை வந்துட்டு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதை விட்டுட்டு உண்மையிலுமே நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் மூலயமா நம்ம எதனால் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கவனிக்காமலே விட்டுறோம். அதனால தான் நம்ம வந்துட்டு இன்னும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோன்ற மாதிரி தோணுது. அதுதான் எந்த விஷயமும் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். அது கோட்ராடு வந்துதா இல்லையா, இவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களா, இவங்க மேலே தவறு இருக்குதா இல்லையா, அது வந்து யாருமே பார்க்கறதில்ல. அது எதுவுமே தெரிஞ்சிக்காமல் வந்து இவங்க வந்து சொல்லணுன்றதுக்காக வந்து அவங்கள குற்றம் சாட்டி அவங்கள பண்ணுறது ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ மனநிலை பாதிக்கப்படும்னு அவங்க வந்து நாளைக்கு வெளியில் போகும்போது இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு குடும்பத்தை கெடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது, அது உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து இவங்க வந்து குற்றம் சாட்டி பேசும்போது, அவங்கள பேஸ் பண்ணி பேசும்போது, மைண்ட் பண்ணி பேசும்போது அது அவங்களுக்கு கஷ்டமானத விஷயமாக தான் இருக்கும். அது ஒரு பெண்ணுன்ற போது அவங்க மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னா, ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அதனால் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவள் வந்து உண்மையாகவே அந்த தவறு பண்ணியிருப்பாளா, அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா இல்லையா, அவங்களால தான் பிரச்சனை உருவானதான், இதெல்லாம் வந்து ஆராயிறதே கிடையாது. யாரும் வாய்க்கு வந்து பேசிட்டு போயிடறாங்க. அதுதான் நடக்குது இப்போ நாட்டில். இப்போ வந்துட்டு நிறைய பேர் எப்படின்னா செலிபிரிட்டிஸை தான் வந்துட்டு அவங்களோட ரோல் மாடலாகவே வச்சுருப்பாங்க. பப்ளிக்காக இருக்கட்டும், வாட் எவர் நம்ம மீடியா காட்டுறது தான் அவங்க கன்சியூம் பண்ணுற விஷயம். அதனால தான் அவங்க ரோல் மாடலாகவுமே வச்சுருப்பாங்க. அவங்க மேலே ஒரு ஃபால்ஸுங்கிறத தாண்டி நெகட்டிவாக ஒரு விஷயம் வர்றப்போ டோட்டலாக ஒப்பீனியன் மாறுது. இல்லைனா வந்துட்டு அவங்க பண்ணுற செயல்கள் தான் வந்து இங்கே குவெஸ்டினபிளாக வந்து நிற்குதுல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கான்ட்ரவர்சி வருது, அந்த கான்ட்ரவர்சிக்கு அடுத்த நாள் இன்னும் லைட்னிங்காக வேறு எதனா ஒரு விஷயம் வந்துருச்சு, அவங்கள பற்றியே வந்துருச்சுன்னா அது இன்னுமே வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் மோரோவர் அதை தான் எல்லாருமே பேசுவாங்க, அதை நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நான் அப்போ சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் கண்டென்ட்டு தான் வந்து பப்ளிக் வந்து கன்சியூமே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க விஷயத்தில் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் வந்து ஒரு பீக்கில் போகுதுன்னா அவங்க லைட்டப் பண்ணுறதாலும் சரி, இல்லை வேறு யார் அதை லைட்டப் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து இன்னுமே வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக தான் ஆகும். அது வந்து யாரும் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறதும் இல்லை, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதும் கிடையாது. அதை வந்து நெகட்டிவாக அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. ஒரு 20% ட்ரூத் ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா 80% ரூமர்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதை வைட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட்டுட்டு பெண்களை மட்டுமே குற்றம் சாட்டி அவங்க தான் தவறு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மனோநிலையில் தான் எல்லாருமே பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆண்கள்லாம் தவறு பண்ணாதவங்களாம் கிடையாது, ஆண்களே எவ்வளோ பேர் தவறு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து வெளியே சொல்கிறதுக்கு வந்து அது யாரும் அந்த அளவுக்கு சொல்கிறது கிடையாது. பெண்கள் என்னும்போது அது வந்து உடனே வந்து பப்ளிசிட்டி பண்ணணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அது மூலிமா இவங்க வந்து பேர் வாங்கணும், பெண்கள்லாம் குற்றச்சாட்டுபவர்கள் தான், தவறு செய்வர்கள் தான் அப்படின்றது அது என்னுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா அது தவறான விஷயம். அது மாதிரி பெண்களை வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து தள்ளுறது வந்து நல்லது இல்லை. சார், நீங்கள் இப்போ வந்து கெனிஷா சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜெயம் ரவி அவர்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து அவர் படம் நடிக்க போவதில்லையாவும் அவர் வந்து கோவப்பட்டு ஒரு விஷயம் அவரோட எமோஷன்ஸை அவர் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வெளியிலே கொண்டு வந்துடக்கூடாது, இது மீடியாவில் காமிக்க வேண்டிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பேச வேண்டியதெல்லாம் ஒரு சோஷியலாக பேசுகிறோம், மக்கள் கஷ்டப்படுறாங்க, எக்கனாமிக் கிரைசிஸ் அது மாதிரி பிரச்சனை நம்ம பேசுனோன்னா நல்லாயிருக்கும். இது பர்சனலாக ரவி மோகன் சார் பற்றியோ இல்லை ஆர்த்தி மேடம் அவங்க லைஃபு இல்லை கனிஷா மேடம் அதை பேசுகிறதுல அது ஒன்றும் கிடையாது. கான்ட்ரவர்சி இது மேலே பண்ணி இதில் என்ன நடக்க போகுது, நமக்கு ஒன்றுமே கிடையாது, கமெண்ட் மட்டும் போயிடுவோம். 2 ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் அது பேசிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்திருக்கோ தேவையில்லை. அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற அளவுக்குலாம் இது பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 14 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, 4 வருஷம் பேசவே இல்லைன்னு தெரியுது, பசங்க கூட பார்க்க விடலை பேச விடலைன்னா அவர் லீகலாக அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மூவ் பண்ணணுமோ அப்படி தானே மூவ் பண்ணணும். அதில் சோஷியல் மீடியாவில் ப்ரெஸ் மீட் வச்சு அவர் யாருக்கு அதை தெரியப்படுத்துகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ அவங்க ஒய்ஃபுக்கிட்டேயும் அவங்க எக்ஸ் ஒய்ஃபோட அம்மா இல்லை யார்கிட்ட பேசணுமோ அவங்க டைரெக்டாக ஒரு இன்டர்மீடியேட் வச்சு பேசுனாங்களே பிரச்சனை முடிஞ்சிருமே. ஸோ அப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது சோஷியல் மீடியாவில் ஒரு தேவையில்லாத டாபிக், அதை நான் பார்க்குறேன். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப், ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனையை. ஸோ 2 பேர் சைட்லையுமே ஏதோ அடிமையாகவே ஜெயம் ரவி ஒய்ஃப் வந்து ஜெயம் ரவி அடிமையாகவே வீட்டில் வச்சுருந்ததாகவும் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இருந்தாலுமே அதுக்கு வந்து அவர் கெனிஷாவோட பழகி அந்த விஷயத்தை காட்டுறதுன்றது அது வந்து திரும்பி தப்பான ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைனா அது அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி தீர்த்துருக்கணும், இல்லை வேணாம் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு லைஃபாக வந்துடணும். உடனே இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சு அதை இவர் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக காட்டினாலும் அது தப்பாக தான் தெரியும். இது பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னதான் இருந்தாலும் 3 பேருமே அதில் வந்து தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது டோட்டலி எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் விஷயந்தான். அதுக்கு 2 பேருமே மியூச்சுவலாக முடிச்சுட்டு பிரிஞ்ச பிறகு அப்புறமா ஏதோ ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்தால் பரவாயில்ல. உடனே இன்னொரு விஷயத்த பண்ணி இன்றைக்கி என்ன தான் பேசினாலும் ஸோ அது கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபையாக ஜெயம் ரவி சொல்கிறது எனக்கு படலை, ஒரு ஜென்ஸாக எனக்கு படலை. ஸோ அவங்க ஒய்ஃப் பண்ணது தப்பாக இருந்தாலும் அது கோர்ட்டில் கிளியராக சாட்சியோட என்ன விஷயமும் சொல்லிவிட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சிட்ருக்கலாம். அப்புறமா அதுக்கு அடுத்தது கெனிஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பண்ணியிருக்கலான்றது என்னோட கருத்து. இன்றைக்கி வந்து அன்றைக்கி நடந்ததெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுன்றது எனக்கு ஜெயம் ரவி சைட்லேருந்து அது தப்பாக தான் தெரியுது. ஆனால் நீங்கள் எப்போவுமே பார்க்குற விஷயங்கள், இப்போ நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா எதனா 2 செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுமே வந்து பேச ஆரம்பிப்போம். அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு கிசு மாதிரி அது போய்கிட்டே இருக்கும்ல. அவங்களுக்கு நெகட்டிவாக கமெண்ட் போடுறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அவங்க மனநிலையில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறாங்க. யாருமே அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறதில்ல. ஆனால் அதை பற்றி நம்ம பேசுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் இது வந்து ஒரு சகஜமாக போச்சுமா. ஏதோ மற்றவங்கள பற்றி ஒரு கமெண்ட் போடுறது, அது தீர விசாரிக்கிறதும் கிடையாது. என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம அவங்க விஷயத்தை வந்து ஒரு ஆராய்ஞ்சி அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்களா, இப்படி நடந்திருக்குமான்னு யாருமே யோசிக்கிறதில்லை. அவங்க ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவில் சொல்லணுன்றதுக்காக இவங்க வந்து பிரதிபலிக்கணுன்றதுக்காக அது வந்து விஷயமாக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய விஷயத்தில் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது உண்மை வந்து பல விஷயத்தில் உண்மையாக இருக்குது, பல விஷயத்தில் பொய்யாகவும் இருந்திருக்குது. இது வந்து மற்றவங்கள பாதிக்கப்படாத வகையில் நடந்தால் வந்து எல்லோருக்குமே நல்லது. அது யாரும் வந்து அமல்படுத்த மாட்டுறாங்க. அவங்க என்ன வாயில் வந்து பேசிட்டு போயிடுறாங்க, தவறு தான் அது.
இதை பற்றி என்ன நினைக்கிறது, எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே இது பிடிக்கல. அவங்க 2 பேரும் அப்படி பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவங்க இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவங்க கூட போயிட்டு, சரி அது நீங்கள் வாழ்கிறது தப்பு கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது, அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதை ஏன் நீங்கள் நார்மலைஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை. அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணாமல் நீங்கள் என்னமோ பண்ணாமல் போங்க. அதை நாங்கள் யாரும் கேட்கல, ஏன்னா இது இங்கே தப்பே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நார்மலைஸ் பண்ணாதீங்க இந்த விஷயத்த. இப்போ அவங்க பசங்களாம் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடுறீங்க, எங்கேயாவது போகிறீங்க வரீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பசங்க பார்க்கும்போது என்ன நம்ம அப்பா இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஒய்ஃபு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க இதனால். கண்டிப்பாக பப்ளிக் வந்து இதை வந்து ஒரு இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா எல்லாமே ட்ரெஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் பைக் வாங்குறாங்க, எல்லா விஷயமும் ரோல் மாடல். இந்த பர்சனல் லைஃப்பும் கிட்டத்தட்ட இதை எடுத்துகிட்டு எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க சிஎம்மோட பர்சனல் விஷயங்களும் சரி, ஜெயம்பரோட விஷயம் சரி, இதெல்லாம் திரும்பி அகெயின் அதான் சொல்கிறேன், ஒரு விஷயம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பர்சனலாக அவங்களுக்குள்ளே மியூச்சுவலாக முடித்த பிறகு தான் இன்னொரு விஷயம் எடுக்கணுமே தாண்டி, அது இருக்கும்போதே ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு இதை வந்து கரெக்டுன்னு காட்டி அதை தப்பாக காட்டுறது தப்பாக தான் தெரியுது எனக்கு. என்னென்னா இப்போது சிம்பிள் ஒன்று தான். இப்போ ரவிமோகன் சாரை பிடிச்சவங்க எல்லாமே இது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, பிடிக்காதவங்க எல்லாமே இது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பர்சன் பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சவங்கள எது பண்ணாலுமே இதை நார்மலைஸ் ஆக்கிடுவாங்க. பிடிக்காதவங்க யாராக இருந்தாலுமே இது சரியில்லை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஹியூமனோட மென்டாலிட்டி எப்பயுமே இருக்கிறது. ஸோ அவங்க பேசிக்காக இப்போ பசங்கள்கிட்ட கோர்ட்டுக்கு போனால் பசங்களுக்கு தெரியும், அப்பாவை பார்க்கணுன்னா கோர்ட்டில் சொல்லுவாங்க, அப்பாவை பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா அவங்க விட்டு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஒரு லீகலாக மூவ் பண்ணாங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்க லைஃப் பார்க்குறது தான் நல்லது. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்சு.